அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. கடந்த காணொலியில் சொன்னது மாதிரி இப்போ ரெண்டு விஷயத்தை சார் என்ன செய்கிறேன் விளக்க முயற்சி பண்ணுறேன். ஒன்று ஸ்லைடிங், இன்னொன்று ஸ்லிப்பிங். ஸோ ஸ்லைடிங்னா சறுக்குதல் அப்படிங்கிற வார்த்தையை உங்கள் தமிழில் என்ன செய்கிறாங்க நம்ம பயன்படுத்துகிறோம். ஸ்லிப்பிங்னா நழுவுதல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். ஸோ இதை புரிந்து கொள்வதற்கு என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா, ரியல் சுச்சுவேஷனுக்குள்ளே போகலாம். ரியல் சுச்சுவேஷன் பாருங்கள். இங்கே வந்து ஒரு கார் காமிக்கிறாங்க. இந்த கார் வந்து எங்கன்னா ஒரு சகதியில் இருக்குது, ரைட். அப்போ இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா கார் வீல் சுற்றினாலும் பாருங்கள், கார் வீல் சுற்றினாலும் அதால் முன்னாடி போக முடியாது, சருகும். மறுபடியும் என்ன இருக்குது, நழுவும். திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அ ஸ்லிப்பிங். இதுக்கு பேர் ஸ்லிப்பிங். இங்கே பாருங்கள், திரும்ப கார் சுத்த முயற்சி பண்ணுது, ஆனால் என்ன செய்ய முடியல, காரால் முன்னாடி ப்ரொப்பல் பண்ணி போக முடியல. இது ஒரு சூழ்நிலை, ரைட். இந்த சூழ்நிலை பாருங்கள், இங்கே ஒரு ஸ்லோப்பில் வந்து இந்த கார் இறங்குது, ரைட். அப்போ இந்த கார் இறங்கும்போது வீல் சுற்றுறதுக்கு முன்னாடியே அது சருகும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் ஸ்லைடிங். இதுக்கு பேர் ஸ்லைடிங். இந்த ரெண்டு எஃபெக்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன பிரச்சனையை உருவாக்கும் கேட்டிங்கன்னா, வண்டியால் போக முடியாது அப்படிப்பட்ட பிரச்சனையை உண்டாக்கும். ஆனால் இது மிகப்பெரிய விபத்து கொண்டு விடும் இந்த ஸ்லைடிங் வந்து. அப்போ இந்த ஸ்லைடிங்கை தவிர்க்கிறது தான் ஆட்டோமொபைல் இன்ஜினியர், குறிப்பாக வந்து பிரேக்கை டிசைன் பண்ணுற இன்ஜினியர் வந்து இதில் ரொம்ப கவனம் பண்ணுவாங்க. இதுலேருந்து வந்தது தான் ஏபிஎஸ்ங்கிற கான்செப்டே. ஏபிஎஸ், ஆன்டி பிரேக் லாக்கிங் சிஸ்டமே இதிலேருந்து வந்தது தான். அதை பற்றி ஆக்சுவலாக சார் இப்போ டிஸ்கஸ் பண்ணல. நான் என்னென்னா இது ரெண்டு என்ன விளைவுகளை உருவாக்குது அப்படிங்கிறத நான் என்ன செய்கிறேன், இந்த காணொலியில் பிள்ளைகள்கிட்ட நான் வந்து பேசுகிறேன். இங்கே பாருங்கள், இங்கே ரெண்டு டயக்ராம் கொடுத்துருக்காங்க, ரைட். இந்த ஃபஸ்ட் இந்த டயக்ராம் எடுத்துக்கிடுவோம். இந்த டயக்ராம் எதை பற்றி பேசுதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்லிப்பிங்கை பற்றி பேசுது. ஸ்லிப்பிங்னா இப்போ என்ன அர்த்தம், வீல் வேகமாக சுற்றுது. வீல் வேகமாக சுற்றுச்சுன்னா அதனுடைய வெளியில் இருக்கக்கூடிய அதனுடைய வேகம் எப்படி இருக்கும், தட் இஸ் கோயிங் டு பி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா, ரைட். இதுதான் வி ரொட்டேஷன், ரைட். இது அதிகமாக இருக்குது, இட் இஸ் விர்லிங். ஆனால் ஃப்ரண்ட்டில் கம்மியாக போகுது பாருங்கள். திஸ் இஸ் டிரான்ஸ்லேஷனல் வெலாசிட்டி. இது கம்மியாக இருக்குது, ரைட். இப்போ இந்த சுச்சுவேஷனில் இப்போ என்னாகும் யோசிச்சு பாருங்கள். அப்போ என்னாகும் கேட்டிங்கன்னா, இந்த திசையில் அது என்ன ஆகுது, வீல் வந்து போகுது பாருங்கள். வி ரொட்டேஷனில் எப்படி இருக்குது, வி டிரான்ஸ்லேஷனோட ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ வீல் இப்படி போகுது. வீல் இப்படி போச்சுன்னா இப்போ கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஒர்க் பண்ணும். கைனடிக் ஃப்ரிக்ஷன் எப்படி ஒர்க் பண்ணும், இயக்கத்துக்கு எதிர் திசையில் ஒர்க் பண்ணும். அப்போ கைனடிக் ஃப்ரிக்ஷன் இந்த இடத்துல நான் இந்த இடத்துல காமிக்கிறேன், இப்படி ஒர்க் பண்ணும், இந்த திசையில் ஒர்க் பண்ணும். திஸ் இஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன் டியூ டு கைனடிக். இந்த கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்போ என்ன பண்ணும் கேட்டிங்கன்னா, நீங்கள் இங்கேருந்து யோசிச்சு பாருங்கள், இந்த திசையில் இதை திருப்போம். அப்போ இந்த வேகம் குறையும். ஆர் ஒமேகா, அந்த டேஞ்சென்ஷியல் வேகம் இருக்குது இல்லையா, இந்த ரொட்டேஷனல் வேகம் இருக்குல்லையா, இது குறையும். இது குறைஞ்சிச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல எதுக்கு சமமாயிரும், இந்த டிரான்ஸ்லேஷனல் வேகத்துக்கு சமமாயிரும். இந்த கவுண்டர் டார்க்கு இந்த சுற்றக்கூடிய வேகத்தை குறைச்சிரும். தென் பெர்ஃபெக்ட் ரோலிங் வந்துடும். பெர்ஃபெக்டாக என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், சுற்ற ஆரம்பிச்சிடும். அந்த தருணத்தில் டிரான்ஸ்லேஷனல் மோஷனும் ரொட்டேஷனல் மோஷனும் ஈக்குவலும் ஆப்போசிட்டாகவும் இருக்கும். அப்போ இந்த இடத்துல எப்படி இருக்கும், அதனுடைய மறுபடியும் நம்ம இதுக்கு முந்தின காணொலியில் பார்த்தோம் இல்லையா, இந்த வேகம் 0 ஆயிரும். இது ஒரு சுச்சுவேஷன். இங்கே பாருங்கள், இங்கே சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே டிரான்ஸ்லேஷனல் ஜாஸ்தியாக இருக்குது. இது என்ன இருக்குது, வேகமாக போகுது, ரைட். அவ்வளோ ரொட்டேட் ஆகலை. நான் ஏற்கனவே சொன்னேன், இதுதான் எதை கிரியேட் பண்ணும், இந்த ஸ்லைடிங் தான் பெரிய ஆபத்தை கிரியேட் பண்ணும். ஏன்னா ஸ்டீரிங் உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது. புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான். ஸ்டீரிங் கண்ட்ரோல் இல்லாட்டி இதையாவே மோதிடுவோம். ஸ்டீரிங்கை நீங்கள் திருப்ப முடியாது. ஸ்டீரிங் எப்போ திருப்ப முடியும்னா, டயர் மண்ணில் ஊன்னா தான், டயர் தரையில் ஊன்னா தான் நீங்கள் ஸ்டீரிங்கை திருப்ப முடியும். சரிக்கிட்டு போகும்போது திருப்ப முடியாது, அது ஆபத்தை உண்டாக்கும். அப்போ இந்த சுச்சுவேஷன் எப்படி தன்னைத்தானே பேலன்ஸ் பண்ணுது பாருங்கள். அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிரான்ஸ்லேஷனல் வேகம் ஜாஸ்தியாக இருக்குது, ரொட்டேஷனல் வேகம் கம்மியாக இருக்குது. அப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த திசையில் இயக்கம் இருக்குது. அப்போ ஃப்ரிக்ஷன் இப்படி செயல்படும், கைனடிக் ஃப்ரிக்ஷன் இந்த திசையில் செயல்படும். திஸ் இஸ் ஃபோர்ஸ் கே. அப்போ நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், திஸ் இஸ் ஆர், திஸ் இஸ் எஃப்கே. அப்போ இந்த ரேடியல் டிஸ்டன்ஸில் இப்படி ஃபோர்ஸ் கிடச்சுன்னா இது இப்படி டார்க்கை கிரியேட் பண்ணும். அப்போ சுற்றக்கூடிய வேகம் என்ன ஆகும், அதிகமாயிடும். ஸோ சுற்றக்கூடிய வேகம் அதிகமாகிடுச்சுன்னா அது எதை எட்டி பிடிச்சிரும், ரொட்டேஷனல் ஸ்பீடு எதை எட்டி பிடிச்சிரும், இந்த டிரான்ஸ்லேஷனல் ஸ்பீடை எட்டி பிடிச்சிரும். அப்போ மறுபடியும் பெர்ஃபெக்ட் ரோலிங் வந்துடும். இது உடனடியாக நடக்கணும். இது உடனடியாக நடக்காமல் போகும்போது, சடனாக பிரேக் அடிக்கும் போது ஆபத்து உண்டாகும். பட் நான் பிள்ளைகள் சொல்ல முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, அது ஸ்லிப் ஆனாலும் சரி,
ஸ்லைட் ஆனாலும் சரி, இங்கே ஸ்லிப் ஆகும் பொழுது என்ன நடக்குது, அதனுடைய வேகத்தை, சுற்றக்கூடிய வேகத்தை ஃப்ரிக்ஷன் ரெடியூஸ் பண்ணுது, குறைச்சி சமமாக்குது. இங்கே என்ன செய்யுது, சுற்றக்கூடிய வேகத்தை அதிகப்படுத்தி சமமாக்குது. முடிவில் இந்த ரெண்டு சூழ்நிலையோட முடிவு என்னென்னா பெர்ஃபெக்ட் ரோலிங். பெர்ஃபெக்ட் ரோலிங்கில் என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா, அதனுடைய டிரான்ஸ்லேஷனல் வேகமும் அதனுடைய ரொட்டேஷனல் வேகமும் ஈக்குவலாகவும் ஆப்போசிட்டாகவும் கீழ் பாயிண்டில் வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா இந்த கான்டாக்ட் பாயிண்டோடைய வேகம் என்னதான் மாறிடும், 0வாக மாறிடும். இதுதான் வீலுடைய டைனமிக்ஸ் பிள்ளைகளாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சாருக்கு தெரியப்படுத்துங்க. சரியா?